ஓபிசி அணி தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். ஏனென்றால் நீண்ட மக்கள் தொகை உள்ள ஒரு துறைதான் இந்த ஓபிசி அணி. ஏறக்குறைய 50 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் சேர்த்து 69 விழுக்காடு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு மாநிலம். அந்த அடிப்படையில் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் எல்லோரும் ஓபிசி ஓபிசி என்று வாக்கு வங்கி கணக்கை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த தேசத்தில் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் ஓபிசிக்கான சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, இந்த நீதிக்கெல்லாம் கேள்வி கேட்டு போராடி கொண்டிருப்பவர் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் என்பதை நாம் புரிந்துள்ளோம். ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் எதற்காக தலைவர் ராகுல் காந்தி போராடி கொண்டிருக்கிறாரோ அந்த போராட்டத்தின் உண்மை தன்மையை மக்களிடம் நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போராட்டத்திற்கான முழு வடிவமும் முழுமை பெறும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஓபிசி தலைவர் பெருமக்களாகிய நீங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் பெரிய கட்சியின் சித்தாந்தமும் ஓபிசி மக்களுக்காக நீண்ட நாட்களுக்காக போராடி வருவதையும், குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஓபிசி மக்கள் எத்தனை பெயர் அரசு துறை செயலாளர்களாக இருக்கிறார்கள் என்று துணிச்சலாக கேள்வி கேட்ட தலைவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து இதோடு ஒரு கூட்டம் கூட்டினோம், டெல்லியிலிருந்து வந்தோம் இல்லாமல் வீடுதோறும் கை சின்னத்தையும் நம்முடைய சித்தாந்தத்தையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்கள் இன்றையிலிருந்தே நம்ம தேர்தலுக்கான பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கான திட்டங்கள், நடைபயணங்கள், அகில காங்கிரசுடைய ஒரு மிகப்பெரிய மாநாடு, மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை வாய்ப்பை சிதைக்கின்ற மோடியையும் பாஜக அரசையும் கண்டித்து நடைபெறும் மாநாடுகள் நடைபெற இருக்கின்றன. இதையெல்லாம் ஓபிசி அணி முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது ஒரு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பணியை நாம் முழுமனதோடு இறங்கி செய்ய வேண்டும். இந்த தேசத்தில் ஒரு சித்தாந்தத்தோடு ஒரு கட்சி எந்தவித சமாதானம் இல்லாமல் மக்களுக்காக இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான். அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பு ஓபிசி அணி இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவராக இருக்க வேண்டும். நாங்கள் மட்டும் தலைவர்கள், நீங்கள் அனைவரும் தலைவர்கள் தான். ஒரு வீட்டுக்கும் ஒரு தலைவர், தெருவுக்கு ஒரு தலைவர், கிராமத்திற்கு ஒரு தலைவர், ஒரு நகரத்திற்கு ஒரு தலைவர் என்று தலைவர் பெருமக்களை உருவாக்க வேண்டும். எல்லாவற்றையும் தலைவர்களை லீடர்ஷிப் உருவாக்கினால்தான் இந்த இயக்கம் என்பது மென்மேலும் அழைத்து பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். ஆகவே தலைவர்களை உருவாக்குங்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட மாநாட்டை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் நவீன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.